ஆனால் இது சம்பந்தப்பட்ட கொலை செய்பவன் மட்டுமல்ல. இப்போ கண்ணகி முருகேசன் வழக்கில் ஊரே சேர்ந்து அந்த வேலையை செய்கிறது. 2 சாதியை சார்ந்தவர்களும் 2 குழந்தைகளுடைய பெற்றோர்களும் அந்த பஞ்சாயத்தில் இருக்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்து முடிவு செய்து ஒப்புக்கொண்டு அந்த கொலையை செய்கிறார். கொலையை மூடி மறைப்பதற்கு எரிக்கிறார்கள், பிணங்களை எரிக்கிறார்கள். அந்த ஊரனுடைய காவல்துறை அதிகாரி இன்ஸ்பெக்டர் அதற்கு ஆதரவாக பாதுகாப்பாக இருக்கிறார். இதை எப்படி சராசரி ஒரு கொலையாக இதை பார்க்க முடியும்? இதில் இன்ஸ்பெக்டர் தண்டிக்கப்பட வேண்டும், பெற்றோர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், ஊரே சேர்ந்து இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபடுகிறார்கள், ஊர் முழுவதும் தண்டிக்கப்பட வேண்டும். இது எப்படி ஒரு சராசரி 2 பேருடைய கொலையாக மட்டும் பார்க்க முடியும்? இரண்டாவது, இதுக்கு கௌரவ கொலை என்றுதான் நீண்ட காலமாக தமிழகத்திலே பெயர் வைக்கப்பட்டிருந்தது. கொலைகள் என்னடா கௌரவம் இருக்கு, கொலை பண்றதுல என்ன கௌரவம் இருக்கு? ஆகவேதான் இதை மிகுந்த விவாதத்திற்கு பிறகு இது சாதி ஆணவ கொலை என்று பெயர் மாற்றுவதற்கே பல்லாண்டு காலம் ஆச்சு தமிழ்நாட்டில். இல்லைன்னா நீண்ட காலம் கௌரவ கொலையும் தான். கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக, எந்த கௌரவத்தை? குடும்ப கௌரவத்தை, சாதி கௌரவத்தை, மதத்தினுடைய கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக இந்த கொலையை செய்கிறோம். ஆகவே அத்தகைய கொலைகாரிக்கு சம்பந்தப்பட்ட சமூகமே, ஜாதியே அவனை பாராட்டுவது, கொண்டாடுவது, அவன் குடும்பத்தை பாதுகாப்பது என்கிற அளவுக்கெல்லாம் அதற்கான பொருளாதார ஏற்பாடு உட்பட, வழக்குகளை நடத்துவதற்கான ஏற்பாடு உட்பட சாதிகளே சேர்ந்து இத்தகைய வழக்குகளை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது வெறும் சராசரி கொலை என்கிற முறையில் இத்தகைய பிரச்சனைகளை, இத்தகைய கொலைகளை அணுக முடியாது என்பதனால்தான் சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்ட வேண்டும் என்று நீண்ட காலமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தோழர் எவிடன்ஸ் கதிர் போன்றவர்கள் தொடர்ந்து நாங்கள் தமிழகத்திலே வற்புறுத்தி வருகிறோம்.